என்னங்க நம்ம வாவர வந்து உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வாவர் அப்டின்னா வந்து நான் சத்யாவ தான் மீன் பண்றேன். ஸோ துளசியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்டின்னு சொல்லிட்டு வாவர உள்ள கொண்டு வந்திருக்காங்க. துளசியோட ஃப்ளாஷ்பேக்குக்கு நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அது என்னமோ எனக்கு அவசர அவசரமா வந்து போட்டு காட்டிட்ட மாரி ஒரு ஃபீலிங் தான். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே வாங்க எபிசோட் 49 ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? போன வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் அண்ட் துளசி வந்து வெளிய மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ கரெக்ட்டா அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு அங்கருந்து வந்து கன்டின்யூ பண்றாங்க. ஸோ ஐ ஹேட் அ குட் டைம் அப்டிங்கிற மாரி பேசிக்கிறாங்க. நான் காலையில சீக்கிரம் கிளம்பணும்ல வேலைலாம் இருக்கு. இல்லன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரே மாரி 2 பேரும் திங்க் பண்ற மாரி, ஆஹா நம்ம சிங்க்லயே இருக்கோம்ல அப்டின்ட்டு அந்த இடத்துல நம்ம ரங்கன் ஒரு டயலாக் வேற, இப்பவே இப்டின்னா அடிக்கடி மீட் பண்ணா எப்டின்னு. இந்த டயலாக்லாம் எனக்கு என்னமோ ஒட்டவே ஒட்டாத மாரி இருந்தது. பிளஸ் அந்த ஓவரால் சீனுமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரியில அவங்க பேசிக்கிற அந்த டயலாக்ஸ்லாம் வந்து ஒரு மாரி ஃபோர்ஸ்டா இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பண்ணியிருக்கலாம்னு தான் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிட் நைட் வாக் பிடிக்குமா அப்டின்லாம் கேட்டுட்டு 2 பேரும் வாக் பண்றாங்க. நான் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்ம துளசியோட ஃபிளாஷ்பேக்க வந்து ஓப்பன் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா வந்து உள்ள போனப்போ அந்த இடம்லாம் புதுசு அப்டிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம ராஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாவர உள்ள கொண்டு வராங்க. அவர் தான் வந்து இன்ஸ்பெக்டரா இருந்திருக்கிறாரு. ஸோ அவங்க மீட் பண்ணது வந்து ஒரு மாரி நல்லா இருந்தது. ஒரு மாரி டிராமாட்டிக்காவும் இருந்தது. என்ன தெரியல. பட் வாவர பார்த்தோம் நான் ஒரு செகண்ட் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அடடே அப்படின்ட்டு. ராஜீவ் பார்த்தீங்கன்னா நம்ம துளசிய பார்த்துட்டு நீங்க ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்கிறப்போ இல்ல இல்ல நான் வந்து டெப்யூட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னோன ராஜீவ் வந்து பயங்கரமா ஷாக் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வேற கான்ஃபிடென்ட்டா டெப்யூட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் போயிட்டு ஒன்று சொல்லுவாரு. இது வந்து உங்களோட தப்பு தான். நீங்க வந்து இவ்வளோ சின்ன வயசுலயே வந்து டெப்யூட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டா நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து துளசியோட தாத்தா வந்து பேசுறாரு. இந்த மாதிரி வாவர்னே வருது எனக்கு. ஸோ ராஜீவ் வந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாரு. அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். நீ ப்ரொஃபஷன்ல இந்த லைன்ல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க. ஸோ ராஜீவும் பார்த்தீங்கன்னா துளசி கிட்ட வந்து நம்ம ஒருத்தர் கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா நெக்ஸ்ட் சீன்ல இவங்க டக்குன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்குள்ள அந்த கிளாஷ் வருதுங்க. ஆனா இது ரொம்ப வந்து ரியலா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து கூட பந்தோபஸ்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அனுப்புறாங்க. அதாவது ராஜீவ் அனுப்புறாங்க. இவரு கால் பண்ணி வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி துளசி என் கூட தான் இருக்கிறாங்க. சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ என்னதான் நீங்க வந்து ஒய்ஃபா இருந்து மேடம்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த சைட்ல இருந்து சொல்றப்போ இவருக்கு அந்த ஈகோ வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாமே வந்து ரொம்ப பிலீவபிளா இருந்தது. அதாவது இந்த இடத்துல போனா இவ்வளவு பிரச்சனை நடக்கும். அதையும் மீறி நீ ஏன் போன அப்படின்னு கேட்கறது. எல்லாரோட ஃபியூச்சரையும் நீ பில்ட் பண்ண போற. அப்ப நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பதில்? ஸோ நீ ஃபர்ஸ்ட் எது ப்ரையாரிட்டின்னு எனக்கு சொல்லு. இந்த கட்சிக்காக நீ இருக்க போறியா? நம்ம வீட்டுக்காக இருக்க போறியா? ஸோ நீ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த சண்டை வளர்ந்துட்டு வந்த மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து ரியலா ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் துளசி அதுலேருந்து வெளில வந்துட்டாங்கன்னு சொன்ன ஸ்டோரி கன்வின்சிங்கா இருந்தாலும் இதை இவ்வளோ அவசரமா சொல்லியிருக்க வேணாமே. ரொம்ப பொறுமையா கொஞ்சம் அப்பப்போ சொல்லியிருந்தா நமக்கு இன்னும் நல்லா அழகா கனெக்ட் ஆகி அந்த ஃபீலை வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரங்கன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாருங்க துளசி கிட்ட. அது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாராலையும் வந்து மற்றவங்களோட வழியை வந்து புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒருத்தங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி ஆல்ரெடி நிறைய வழி இருக்கும். அண்ட் அவங்க மற்றவங்க சந்தோஷத்துக்காக எந்த லிமிட்டுக்கு வேணா போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் அது துளசிக்கும் பொருந்தும் ரங்கனுக்கும் பொருந்தும். ஸோ அவங்க 2 பேரும் ஒருத்தர் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அவங்க ட்ரீம்ஸை வந்து எப்படி அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் துளசினால தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரங்க ஒரு கோச்சாவே வந்திருக்கிறாரு. அண்ட் அந்த பழைய ஒரு டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்து ஒரு புது ரங்கனா அவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு லைனா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா போன வாரம். அதாவது நம்ம கோச் நட்ராஜ் மேல வந்து ரிஷி கல் எடுத்து அடிச்சிருவாரு தெரியுமா? ஸோ அது ரிலேட்டடான சீன்ஸ்லாம் நடக்குது. அவர் தான் ஆல்ரெடி அந்த ஷூவை பார்த்துட்டாரு. ஸோ அவர் வந்து ருக்மிணி மேம கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு என்னமோ ரிஷி மேல தான் டவுட்டா இருக்கு. ஏன்னா ஓடுறப்போ நான் ஷூவை பார்த்தேன் அப்படின்னா நம்ம மணி கரெக்டா டைமிங்கா தங்கம் கூட இதே ஷூ தான் போட்டிருப்பாங்க. நான் தான் வாங்கி கொடுத்தேன் தங்கம்க்கு. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஷூ. அடிக்கடி எல்லாரும் யூஸ் பண்றது. அதை வச்சு நம்ம எப்படி ரிஷி தான் பண்ணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு. ஆனா அந்த இடத்துல நம்ம தங்கம் எனது மணி தான் எனக்கு ஷூ வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தியோட்ட கேட்கறது வந்து ஒரு சின்ன ஒரு சீனா இருந்தாலும் தங்கம்க்கு வந்து அந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கனெக்டை வந்து கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அது நல்லா இருந்தது. ஸோ ருக்மிணி மேம் வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு டக்குன்னு கன்வின்சிங்காக இருக்குது. ஆமாம் கரெக்ட் எனக்கு என்னமோ பசங்க பண்ணியிருப்பாங்கன்னு தோணல. வெளியில இருந்து தான் யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனால் நம்ம நட்ராஜன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் நேராக வந்து ரிஷிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்கள வேணா நீ ஏமாத்திருக்கலாம். ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ தான் பண்ணனு. உனக்கு கதற விடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சவால் விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எபிசோட் 49 முடியுது. ஸோ எபிசோட் 49 பற்றி நீங்க பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. எபிசோட் 50 வந்து ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.